ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சாம்பவ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் இன்டெகிரேட்டட் ஒன் ஆஃப் த ஃபியூ மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் வெல்டட் ஸ்டீல் பைப்ஸையும் ஸ்ட்ரக்சரல் டியூப்ஸையும் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ சிஏஜிஆர் கடந்த 3 வருஷத்துல 25.27%, பேட் மார்ஜின்ஸ் 6.6% எபிட்டா சிஏஜிஆர் 13.3%, பேட் சிஏஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா 6.92% அளவுக்கு வந்து இருந்திருக்குங்க. ஸோ கன்சிடரபிளா மார்ஜின்ஸ் வந்து இந்த கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா, அயன் ஓர், கோல், அயன் ஓர் பெல்லட்ஸ், ஸ்பாஞ்ச் அயன் அண்ட் மைல் ஸ்டீல் ஸ்கிராப் நம்பி வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியலோட பிரைசஸ்ல எது ஃபிளக்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 72% ஆஃப் த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரா மெட்டீரியல்ஸ் கன்சப்ஷனுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா இவங்க ஆர்ஹெச்பில நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா குறைஞ்சிக்கிட்டே வந்து வருதுங்க. 20, 18 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. காரணம் என்னன்னா, இவங்களோட ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த கம்பெனியோட இன்வென்டரி டேஸ், அதாவது பொருட்கள் வந்து வெளியே விற்கிறதா இருந்தாலும் சரி, ட்ரேட் பேயபிள்ஸா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்டா இருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் கடந்த 3 வருஷமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது இந்த கம்பெனிக்கு வந்து நல்லதா தென்படல. பிளஸ் இந்த கம்பெனி வந்து இந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஏத்த மாதிரி மார்ஜின்ஸ் இருக்கிற காரணத்தினாலையும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் டிமாண்டை நம்பி இருக்கிற காரணத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்ளிக்கல் மெட்டல் செக்டார்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ மோர் ஓவர் ஃபிளக்சுவேஷன்ஸ் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் நாம வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 10-68 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரீ ஐபிஓ பேஸ்ல 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லயும் போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ ப்ரீ ஐபிஓ ஏர்னிங்ஸ் வந்து 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிளா இருக்கும். இவங்களோட ரெவன்யூ சிஏஜர் 25.27% இருக்கிறதுனால. ஆனா போஸ்ட் ஐபிஓ அது 44% இருக்கும் பொழுது அவங்க ரெவன்யூ சிஏஜர் கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் ரூபாய் இருக்கு. 9.76% வந்து ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. ஐபிஓ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா June 25 to June 27, 2025 ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர், பிரைஸ் பேண்ட் ₹77 ₹82 ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 182 ஷேர் அளவுக்கு வந்து இருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 540 கோடி அளவுக்கு இருக்கு. அல்ல 440 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, ஆஃபர் ஃபார் சேல் 100 கோடி அளவுக்கு இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் ₹4 அளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. லிஸ்டிங் அட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட growth ஸ்டோரி அண்ட் டிமாண்டை பார்க்கும்பொழுது ஒரு 5-7% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா எதிர்பார்க்கறாங்களோ, ஒரு ஓஎஃப்எஸ் 100 கோடி இருக்கிறதுனாலே ஒரு கேள்விக்குறி வந்து எழுது. ஏன்னா இவங்க பிஎஸ்ல சில பேர் ஹரிஓம் பைப் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ டியூப்ஸ், ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேப் மார்ஜின்ஸை வந்து பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்தாலுமே போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறது கொஞ்சம் ஹையர் சைடா வந்து பாக்குறேன். பிளஸ் சைக்கிளிக்கல் செக்டார்ல இருக்காங்க. ஏன்னா லோக்கல் டிமாண்டும் அதுக்கப்புறம் வந்து ரா மெட்டீரியல் பிரைசஸும் வந்து இந்த கம்பெனி எல்லாம் வந்து டைரக்டா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெட்டல்ஸ்லாம் வந்து குளோபலி ட்ரேடடு. ஸோ எனி டேரிஃப்னால அந்த பிரைசஸ்லாம் ஸ்பைக் ஆனாலோ இல்ல சைனா கொஞ்சம் ஆன்டி டம்பிங் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்
பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன் சைக்ளிக்கல் மெட்டல் செக்டார்ல இருக்கிற கம்பெனி வந்து உங்க போர்ட்போலியோக்கு கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்க இந்த ஐபிஓ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணீங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.